இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். இந்த கடிதத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தென் மாநிலங்களுடைய முதலமைச்சருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான கடிதத்தை முக்கிய பிரச்சனைக்காக எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் 2026ஆம் ஆண்டு பின் மேற்கொள்ளப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் குறித்தும் கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். குறிப்பாக 2026ஆம் ஆண்டுக்கு பின் மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரை செய்யப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அது குறித்து மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்தும் தற்போது நாம் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டியிருப்பதையும் சுட்டிக்காட்டுகிறார். தமிழ்நாடு அரசின் சார்பில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கும் முதலமைச்சர்கள். எனவே இந்த தென் மாநிலங்கள் மிகப்பெரிய பாதிப்பை இதன் மூலமாக அந்த தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக ஏற்பட நேரிடும் என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக 2026 ஆண்டுக்கு பிறகு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரை செய்யப்பட்டால் தற்போது நிலை பாதிக்கப்பட்டு தங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறந்த நிர்வாக குறியீடுகளை அடைந்த மாநிலங்கள் நாட்டின் கொள்கைகளை வரையறுக்கும் நாடாளுமன்றத்தின் குறைக்கப்பட்ட பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் இருப்பார்கள். எனவே மக்கள் தொகை கட்டுப்பாடு வைத்திருக்கும் மாநிலங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவம் என்பது மிகுந்த குறைவாக காணப்படும் என்று தனது கவலையை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பிரதிநிதித்துவத்தை எதிர்கொண்டு நியாயமற்ற ஒரு தண்டனை பெற நேரிடும் என தனது கடிதத்தில் முதலமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு செயல்படுத்தி விட்டால் அதனால் ஏற்படும் ஜனநாயக ஏற்றத்தாழ்வு பல ஆண்டுகள் நீடிக்கும் என்றும் இது நமது மாநில மக்களின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் வாதிடுவதற்கும் மாநிலத்தின் முக்கிய வாதங்களை பாதுகாப்பதற்கும் தேசிய அளவில் மேற்கொள்ளப்படும் முக்கிய முடிவுகளை நமது குரலை ஒலிக்கை செய்வதற்கான திறனை குறைத்துவிடும் என்றும் முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அந்த அனைத்து மாநில முதலமைச்சரும் குறிப்பாக தென் மாநில முதலமைச்சர்களுக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தின் அடிப்படையில் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ், ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடகா துணை முதலமைச்சர் சிவகுமார், பஞ்சாப் முதலமைச்சர் பகத்வான், அதே போல ஆந்திர பிரதேசருடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மற்றும் ஆந்திர பிரதேசருடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். கடிதம் கிட்டத்தட்ட 7 மாநிலங்களைச் சேர்ந்த கட்சி தலைவர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவேளை அந்த குறைக்கப்பட்ட மக்கள் தொகை என்ற அடிப்படையில் விகிதாச்சாரம் அடிப்படையில் பிரதிநிதித்துவத்தை வைத்தால் இந்த மாநிலங்களின் குரல் அதுக்கான பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும் என்றும் எனவே இந்த கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையிலே இந்த 7 கட்சி தலைவர்களுக்கும் அதே போல மேற்குறிப்பிட்ட இந்த பல்வேறு முதலமைச்சர்களுக்கும் தனது கடிதத்தின் வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.